வைகோ என்கிற அந்த மனிதர் சுயநலத்தினுடைய மொத்த உருவமாகத்தான் திகழ்கிறார். அவர் மொத்த உருவமாகத்தான் காட்சி அளிக்கிறார். ஒரு இடங்கள் கூட கிடைக்காமல் மறுமலர்ச்சி திமுக படுதோல்வி அடைந்ததற்கு பிறகு அந்த கொண்டாட்டம் இரண்டு வகையிலான கொண்டாட்டம். திமுகவை ஆட்சி கட்டிலில் ஏற முடியாமல் தடுத்ததற்கு ஒரு கொண்டாட்டம், விஜயகாந்தை வீழ்த்தியதற்காக ஒரு கொண்டாட்டம். திமுக தலைமையிலான அணியில் எந்த கட்சியும் போய் சேர்ந்து விடக்கூடாது, அதற்காக சில வேலைகளை செய்வதற்கு வைகோ எடுத்த முயற்சிக்கு சன்மானமாக ஜெயலலிதா அம்மையார் பணம் கொடுத்தார் என்பது யதார்த்தமான உண்மைதான். அதில் மறுப்பதற்கு ஒன்றுமில்லை. அது கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளுக்கும் தெரியும், எல்லா மாவட்ட செயலாளர்களுக்கும் தெரியும். வைகோ மகன் ஒரு தற்குறி. அவருக்கு அரசியல் அறிவு என்பது கிஞ்சித்தும் கிடையாது. அரசியலுக்கு உண்டான அடிப்படை தகுதி எதுவுமே கிடையாது. அவர் எப்படி இந்த இயக்கத்தை வளர்த்தெடுக்க முடியும்? எல்லா நிலையிலும் தோல்வியை தழுவியவர் வையாபுரி, வைகோவினுடைய மகன். அந்த சிகரெட் விற்கிறது மட்டும்தான் கொஞ்சம் வித்துக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் நிறைய பிசினஸ் பண்ணாரு. எல்லா பிசினஸும் ஃபெயிலியர். எல்லா தொழிலும் தோல்வி அடைஞ்சதுனாலதான் அரசியல் தொழிலுக்கு அவரை கொண்டு வந்து இறக்குனார். ஒவ்வொரு ஃபைலாக தூக்கி கொண்டு தன்னுடைய சொந்த வளர்ச்சிக்காக பாஜகவினுடைய அமைச்சர்களிடம் போய் அளவலாவுகிற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டில் யாருன்னு கேட்டா இவர் தான். சாதியாக இயங்குபவர் வையாபுரி என்கிற காரணத்தால் சாதி ரீதியாக விமர்சனத்தை வைக்க வேண்டியிருக்கிறது. தமிழ்நாட்டில் இதற்கு முன்பு யாராவது அப்படி பட்டை கட்டி கொண்டு நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? நீங்கள் என்ன ஜாதி கட்சி நடத்துகிறீர்களா, திராவிட இயக்கத்தை நடத்துகிறீர்களா? அப்ப ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் உங்களுக்கும் என்ன வேறுபாடு? எத்தனை ஆயிரம் பேர் இந்த இயக்கத்துக்கு வந்தவர்கள் வாழ்க்கை இழந்தார்கள். இத்தனை பேர் வாழ்க்கை இழந்ததற்கு பிறகும் இன்னமும் சில நூறு பெண்களினுடைய தாலியை அறுப்பதற்கு நீங்கள் காரணமாகவே இருந்து கொண்டிருக்கிறீர்களே. நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் வல்லம் பஷீர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். மதிமுகவிலிருந்து துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா அவர்கள் நீக்கப்பட்டிருக்காரு. அவர் கூட நீண்ட நாட்கள் நீங்க பயணம் செஞ்ச ஒரு நபர். இந்த நீக்கம் நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய பதில் என்ன? உட்கட்சி ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லித்தான் அண்ணன் மல்லை சத்யா அவர்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டார். அந்த பயணத்தினுடைய முடிவு என்னவாக இருக்கும் என்பதை தெரிந்துதான் இந்த பயணத்தில் அவரோடு நாங்கள் எல்லோரும் உடன் நிற்கிறோம். இதுதான் நடக்க போகிறது என்பதை அறிந்தேதான் இந்த களத்துக்கு வந்தோம். தீர்ப்பை எழுதிவிட்டுத்தான் விசாரணைக்கான சம்மனை வைகோ அனுப்பினார். ஒரு குற்றச்சாட்டு துணை பொதுச் செயலாளர் மீது வைக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த குற்றச்சாட்டினுடைய உண்மைத்தன்மை என்ன என்பதை கண்டறிய வேண்டிய பொறுப்பு கட்சியினுடைய சுப்ரீமோ என்று சொல்லப்படுகிற பொதுச் செயலாளருக்கு இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். ஆனால் தன்னுடைய மகனுக்காக தன்னுடைய எல்லா நிலையையும் தாழ்த்தி கொண்டு தண்டனையை அறிவித்து விட்டு விசாரணைக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்புகிறார் வைகோ. இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்ட போதே நான் பல நேர்காணல்களில் சொல்லி இருக்கிறேன், தீர்ப்பு எழுதப்பட்டு விட்டது, இனி என்ன விளக்கம் தந்தாலும் இதுதான் முடிவாக இருக்கும் என்று சொன்னேன். இன்றைக்கு அதே முடிவு வைகோ அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ஆச்சரியப்பட வேண்டிய அளவிற்கோ வேதனைப்பட வேண்டிய அளவிற்கோ பெரிய செய்தியாக எங்களுக்கு இல்லை. இதுதான் நடக்கும் என்று யூகித்துத்தான் இந்த களத்துக்கு வந்தோம். ஆனால் இந்த கேள்வி சார், வைகோ இன்றைக்கு தன்னுடைய முகத்தை முழுவதுமாக இழந்திருக்கிறார். ஒரு ஜனநாயக படுகொலையை வைகோ நிகழ்த்தி இருக்கிறார். அதிலும் உட்கட்சிக்குள் ஜனநாயகம் இல்லை என்பதை வைகோ இன்றைக்கு பட்டவர்த்தனமாக நாட்டு மக்களுக்கு அறிவித்திருக்கிறார். இந்த இயக்கம் துவங்கப்பட்டது என்பதே ஒரு தொண்டனுக்கு அநீதி இழைக்கப்பட்டதை தாங்கி பிடிப்பதற்காக துவங்கப்பட்ட இயக்கம் தான். நொச்சிப்பட்டி தண்டபாணியில் துவங்கி இடிமலை உதயனிலிருந்து மேலப்பாளையம் ஜஹாங்கீர் வரை ஒரு தொண்டனை திமுக தூக்கி எறிந்து விட்டது என்று சொல்லித்தான் தங்களுடைய மேனிக்கு தீ வைத்துக் கொண்டார்கள், தங்களுடைய இன்னுயிரை நீத்தார்கள். இன்றைக்கு அதே நிலையை எந்த தொண்டன் பாதிக்கப்பட்டான் என்று சொல்லி அந்த தொண்டனை தாங்கி பிடிக்க நாங்கள் வந்து நின்றோமோ அந்த தொண்டன் இன்றைக்கு தலைவரானதற்கு பிறகு அதே வேலையை இன்னொரு தொண்டனுக்கு செய்வான் என்று சொன்னால் துவக்கம் என்பதே இங்கே தவறாக இருக்கிறது. வைகோ தன்னுடைய முழு முகத்தையும், அதாவது சொல்லுவாங்கல்ல, உன்னுடைய மனைவி சந்திரமுகியாக மாறி நிற்கிறார் பார் என்று சொல்வார் அல்லவா அந்த படத்திலே, அதுபோல முழு சந்திரமுகியாக இன்றைக்கு வைகோ மாறி இருக்கிறார். வரலாற்றில் வைகோவுக்கு மன்னிப்பு இல்லை. இதற்குண்டான விடையை வைகோ தன்னுடைய காலத்தில் நிச்சயம் சொல்லியாக வேண்டும் என்று தான் நான் கருதுகிறேன். எதுக்காக திமுக விட்டு வெளியே வந்தீங்க? அதே தப்ப நீங்க செய்றீங்க, இது சரியா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. வைகோ ஒரு மிகப்பெரிய சுயநலவாதி அப்படின்றது சரியா அந்த கூற்று? அதாவது வைகோ எல்லாவற்றையும் தன்னுடைய வீட்டுக்குள் உட்கார்ந்து கொண்டு முடிவெடுத்து விட்டுத்தான் பொதுவெளிக்கு வருவார். அவர் எடுத்த முடிவை இந்த கட்சியில் கொண்டு வந்து புகுத்துவதற்கு சில வேலைகளை அவர் எப்போதுமே செய்வார். அது பின்னாளில் ஜனநாயக நடவடிக்கை என்று அவரே பெருமை பேசுவார். இதுதான் தொடர்ச்சியாக அவர் செய்திருக்கிற நடவடிக்கை.
இப்போ அவர் திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டார். ஆனா திமுகவிலிருந்து வெளியேற்றுவதற்கான எல்லா தகுதியும் அன்றைக்கு வைகோவுக்கு இருந்ததாக இன்றைக்கு நாங்கள் உணர்கிறோம். கட்சியினுடைய ஆட்சி நீண்ட நாட்களுக்கு பிறகு மலர்ந்திருக்கிறது. நல்லா நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாராது வந்த மாமணி போல அந்த கிடைத்திருக்கிற ஆட்சி. அந்த ஆட்சி காலத்தில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தலைவரிடத்திலே சொல்லாமல், முதலமைச்சரிடத்திலே சொல்லாமல் ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார். அந்த பயணம் எவ்வளவு பெரிய நெருக்கடியை ஒரு அரசுக்கு, ஒரு கட்சிக்கு தரும். அதை செய்ததற்கு பிறகும் தாயுள்ளத்தோடு நடந்து கொண்ட தலைவர் கலைஞர். அதன் பிறகும் அவரை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்த தலைவர் கலைஞர். இப்படி எல்லாமும் செய்த கலைஞர் பின்னாளில் ஏன் நீக்கினார் என்பதற்கு விடையை வைகோவே சொல்லிவிட்டார் இப்போது. ஆனால் இங்கே என்ன நிலைமை என்று சொன்னால், தமிழ்ச்சங்க விழாக்களில் பங்கேற்றது ஒரு குறை. கட்சியிலிருந்து கடந்த காலத்தில் வெளியேறிய என்னை போன்றவர்களோடு உறவாடியது ஒரு குறை. இவையெல்லாம் கட்சியினுடைய ஒழுங்கு நடவடிக்கைகளுக்கு உட்பட்ட செயலா என்று கேட்டால், வைகோ திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற எத்தனையோ பேரோடு தொடர்பிலே இருந்து கொண்டிருந்தாரே அன்றைய காலகட்டத்தில். ஒவ்வொரு முறையும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாரினுடைய நினைவேந்தலுக்கு, அந்த குரு பூஜை விழாவுக்கு செல்கிற போது மாவட்ட செயலாளராக இருந்த காதர் பாட்சாவினுடைய வீட்டுக்கு சென்று விட்டுத்தான் நான் அவர் வீட்டிலே உணவருந்தி விட்டுத்தான் செல்வேன் என்று சொன்னார். பச்சை ரத்தம் பரிமாறுவேன் என்று பேசியவர் வைகோ. கலைஞருடைய குடும்பத்தார் குறித்து, வீட்டு பெண்கள் குறித்து பேசியதை மேடையில் ரசித்து கேட்டவர் வைகோ. இப்படியெல்லாம் இருந்த காலகட்டத்தில் கூட திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் வீடுகளுக்கு சென்று அவர்களோடு உறவாடிய வைகோ இந்த கட்சியில் 30 ஆண்டு காலம் உழைத்து இந்த கட்சிக்காக எல்லாவற்றையும் இழந்திருக்கக்கூடிய, கடந்த காலத்தில் இந்த கட்சிக்கு வானமும் சிறகுமாக வாய்த்திருந்தவர்களோடு உறவாடக்கூடாது என்று சொல்வார் என்று சொன்னால் இது எந்த வகையில் நியாயம்? வைகோ அவர்கள் மிகப்பெரிய ஒரு சுயநலவாதின்ற ஒரு கூற்று உண்மையா அப்படின்றத என்னோட கேள்வி. இல்ல, 100 விழுக்காடு உண்மைதானே. அதற்கான சாட்சிகளைத்தான் நான் இப்போது உங்களுக்கு சொன்னேன். வைகோ என்கிற அந்த மனிதர் சுயநலத்தினுடைய மொத்த உருவமாகத்தான் திகழ்கிறார். அவர் மொத்த உருவமாகத்தான் காட்சி அளிக்கிறார். அதனால்தான் நான் சொன்ன, வீட்டிலேயே ஒரு முடிவெடுத்து விட்டு வீதிக்கு அதை செயல்படுத்துவார். அதுவே ஒரு சுயநல முடிவு தானே சார்? ஜனநாயக ரீதியாக எங்காவது பேசப்பட்டு முடிவெடுக்கப்பட்டிருக்கிறதா கடந்த காலத்தில்? திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டு வைக்க வேண்டும் என்று 2014 பெரும்பான்மையான மாவட்ட செயலாளர்கள் விரும்பினார்கள். ஆனால் அதற்கு நேர் மாறாக மக்கள் நல கூட்டணியை வடிவமைத்ததற்கு பிறகு மக்கள் நல கூட்டு இயக்கம் என்று இருந்ததை கூட்டணியாக மாற்றுவதற்கு எல்லா வேலைகளையும் செய்து அந்த கூட்டணியில் தன்னை ஒருங்கிணைப்பாளராக அறிவித்துக் கொண்டு அந்த செயல்பாட்டுக்கு அங்கே விஜயகாந்தையும் கொண்டு சேர்த்து, ஜி.கே. வாசனை கொண்டு சேர்த்து ஒரு அரசியல் லாபி உங்களுடைய சுயநலத்துக்கு தானே செஞ்சீங்க. அது யாருக்காக செய்தீர்கள்? விஜயகாந்த் அழிச்ச ஒரு பங்கு வைகோக்கு இருக்கு அப்படின்றது ஒரு கூற்றுக்கு நீங்க என்ன சொல்ல? 100 விழுக்காடு விஜயகாந்தினுடைய இந்த நிலைக்கு காரணமானவர் வைகோ தான். விஜயகாந்த் இன்றைக்கு இல்லை. ஆனால் அவருடைய கட்சி இன்றைக்கு எங்கே இருக்கிறது என்று தேடுகிற நிலைக்கு வந்திருப்பதற்கு காரணம் வைகோ தான். 2014 தேசிய ஜனநாயக கூட்டணியில் விஜயகாந்த் இணைந்ததன் மூலமாக அவருடைய அரசியல் வாழ்வில் முதல் சரிவை சந்தித்தார். 2016 முதலமைச்சர் வேட்பாளர் என்று இவரை அறிவிக்க செய்து அதன் மூலமாக தேமுதிகவுக்கு மூடு விழா நடத்தியவர் வைகோ தான். அதுக்கு ஒரே ஒரு சம்பவம் தான் சாட்சி. தாயகத்தில் தலைமை அலுவலகத்தில் ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் இனிப்பு வழங்கி மகிழ்ச்சியை பகிர்ந்தவர் வைகோ. எப்போது? ஒரு இடங்கள் கூட கிடைக்காமல் மறுமலர்ச்சி திமுக படுதோல்வி அடைந்ததற்கு பிறகு. எதற்காக அந்த கொண்டாட்டம் என்று கேட்டால், அந்த கொண்டாட்டம் 2 வகையிலான கொண்டாட்டம். திமுகவை ஆட்சி கட்டிலில் ஏற முடியாமல் தடுத்ததற்கு ஒரு கொண்டாட்டம், விஜயகாந்தை வீழ்த்தியதற்காக ஒரு கொண்டாட்டம். அதைத்தான். இப்போ ஒரு கேள்வி இருக்கு சார், தோழர் மன்னிக்கவும், ஒரு கேள்வி இருக்கு. ஜெயலலிதாவின் பின்னணியில் இருந்து வைகோ அவர்கள் செயல்பட்டார், அவங்க கிட்ட காசு வாங்கிட்டு இந்த வேலையை பார்த்தது இவர்தான், இவர் பழிவாங்க நடவடிக்கையை துரிதமா அவருடைய அந்த ஒரு சாணக்கியத்தனத்தை வச்சு செஞ்சாருன்றது உண்மையா? அதாவது எல்லா தேர்தல்களிலும் அம்மையார் ஜெயலலிதாவிடம் பணம் பெறப்பட்டது. 2006 தேர்தலிலும் பணம் பெறப்பட்டது. 2006 தேர்தலில் இடங்கள் கொடுத்து பணத்தை கொடுத்தார் ஜெயலலிதா அம்மையார். 2011 சீட்டு இல்லை என்று பேசப்பட்டதாக செய்தி. ஆனால் அந்த நேரத்தில் சீட்டுக்கு பதிலாக சில பலன்கள் ஜெயலலிதா மூலமாக கிடைக்கப்பெற்றது என்பதும் யதார்த்தமான உண்மை.
அதெல்லாம் இப்ப பேசுனா நீங்க அந்த நேரத்துல எல்லாம் கூட்டுதானே இருந்தீங்கன்ற ஒரு கேள்வி. ஆனால் 2016 மக்கள் நல கூட்டணி அமைப்பதற்கு, மக்கள் நல கூட்டணியை பலப்படுத்துவதற்கு, திமுக தரப்பில் எந்த கட்சியும் போய் சேர்ந்து விடாமல் இருப்பதற்கு, திமுக ஆட்சி கட்டிலில் ஏறாமல் இருப்பதற்கு, எல்லா வகையிலும் காரணமாக இருந்து சூத்திரதாரியாக செயல்படுவதற்கு வைகோவுக்கு ஒரு விலை நிர்ணயிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டது என்பது உண்மைதான். அதை பெற்றுக்கொண்டுதான் அந்த வேலையை அவர் சிவனே செய்து முடித்தார் என்பது எல்லோருக்கும் நன்றாகவே தெரியும். அதனாலதான் சார் எல்லா தொலைக்காட்சிகள்லயும் கோபம் கொப்பளிக்க எழுந்து போனார். ஏன் கோபம் வருது அவருக்கு? இதுல என்ன தப்பு இருக்கு? கேக்குறாங்க, பதில் சொல்லிட்டு போக வேண்டியதுதான். அப்ப குற்றம் இருக்கிற மனசுதான் குறுகுறுக்கும் என்பதை போல அந்த நேரத்தில் அவருக்கு அது தன்னுடைய சுயமரியாதையை தொட்டு பார்ப்பது போல இருந்ததா என்ன என்பது நமக்கு தெரியாது. பல நேர்காணல்கள்ல சண்டையிட்டுக் கொண்டு பிரதான நேர்காணல்கள் இருந்தெல்லாம் வெளியேறி சென்றார். 2016 தேர்தலில் பலன் பெற்றது என்பது உண்மைதான். காரணம், திமுக தலைமையிலான அணி வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்பது ஒரு கணக்கு. ஒன்று. இரண்டாவது, திமுக தலைமையிலான அணியில் எந்த கட்சியும் போய் சேர்ந்து விடக்கூடாது. அதற்காக சில வேலைகளை செய்வதற்கு வைகோ எடுத்த முயற்சிக்கு சன்மானமாக ஜெயலலிதா அம்மையார் பணம் கொடுத்தார் என்பது யதார்த்தமான உண்மைதான். அதில் மறுப்பதற்கு ஒன்றுமில்லை. அது கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளுக்கும் தெரியும், எல்லா மாவட்ட செயலாளர்களுக்கும் தெரியும். எனவேதான் அந்த நேரத்தில் கட்சியில் இந்த விவகாரம் மிக மிக தவறான முடிவு என்பதை வெளிப்படையாகவே சொல்லிவிட்டு அண்ணன் பாலவாக்கம் சோமு போன்றவர்கள், தில்லை செல்வம் போன்றவர்கள், வைகோவினுடைய சொந்த மாவட்டத்தில் இருந்த மாவட்ட செயலாளர்கள், நெல்லை புறநகர் மாநகர் 2 மாவட்டம் வைகோவுடைய சொந்த மாவட்டம், 2 மாவட்ட செயலாளர்களும் வெளியேறினார்கள். இப்படி கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள், பொருளாளராக இருந்த அண்ணன் மாசிலாமணி உட்பட எல்லோரும் வெளியேறியதற்கு காரணமும் அதுதான். முக்கியமான கேள்வி ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? இவருடைய இந்த செயல்பாடு மதிமுகவுடைய வளர்ச்சிக்கு இருக்குதா? இல்ல அவருடைய பையனுக்குடைய வளர்ச்சி இருக்குதா? 2. மதிமுக இனிமே வரும் காலங்கள்ல ஒரு வெகுண்டெழுந்து வருமா? இல்ல மொத்தமா சோலி முடிஞ்சு அப்படின்னு சொல்லலாமா? அதாவது மதிமுகவினுடைய எதிர்காலம் என்பது இதுவரை என்ன காலம் இருந்திருக்கு, அப்புறம் இதுக்கப்புறம் எதிர்காலம் இருக்குங்கிறதுக்கு. கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்கிற நிலையிலிருந்து எப்போதும் தவறான முடிவுகளை எடுத்து எடுத்து பழக்கப்பட்டவர் வைகோ. அவர் எடுத்த மிகப்பெரிய தவறான முடிவுகளில் ஒன்று தன்னுடைய மகனை கட்சிக்கு கொண்டு வந்தது. 104 பேர் ஓட்டு போட்டாங்கன்றாங்களே, இந்த 104 பேருக்கு வைகோ போன் பண்ணி பேசலன்னு வைகோ சத்தியம் செய்ய சொல்லுங்க. ஒவ்வொருவருக்கும் அழைத்து அழைத்து கெஞ்சி கூத்தாடி அவர்களுடைய கால்களை பிடித்து கெஞ்சாத குறையாக என்னுடைய மகன் அரசியலுக்கு வர வேண்டும் என்று நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னவர் இதே வைகோ தான். ஒரு தொகுதிதான் என்று பேசிய போது அந்த ஒரு தொகுதியில் யார் போட்டியிட வேண்டும் என்கிற கேள்வி எழுவதற்கு முன்பாகவே துரைதான் போட்டியிட வேண்டும் என்று பேச வைத்தவர் வைகோதான். எதற்காக அப்படி ஒரு முடிவுகளை எடுக்க வைத்தார்? தன்னுடைய மகனுக்கு எப்படியாவது நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பை வாங்கி தர வேண்டும் என்பதற்காகத்தானே. 2 கட்சி இந்த கூட்டணியில் அங்கம் வகிக்கிறது. ஒன்று 2 கம்யூனிஸ்டுகள், இன்னொன்று விடுதலை சிறுத்தை. அவர்களுக்கெல்லாம் 2 தொகுதி, உங்களுக்கு ஒரு தொகுதி தந்தாலும் பரவாயில்லை, சேஃபா இருக்கக்கூடிய திருச்சி வேண்டும் என்று கேட்டு பெற்றது எதற்காக? உங்களுடைய மகனை நாடாளுமன்ற. அப்ப கட்சியினுடைய வளர்ச்சின்னு சிந்திச்சிருந்தா 2 சீட்டு வாங்கியிருக்கணும்ல. நீங்க சிட்டிங் எம்பியா இருக்கிற அண்ணன் கணேசமூர்த்திக்கு சீட்டு வாங்கியிருக்கணும்ல. அண்ணன் கணேசமூர்த்தியினுடைய மரணம் எத்தனை செய்திகளை இந்த நாட்டுக்கு சொல்கிறது? இதையெல்லாம் வெளியில் பேசினால் வைகோவினுடைய முகம் கிழிந்து தொங்கும், அம்பலப்பட்டு போவார். நேரம் வருகிற போது நிச்சயமாக நாங்கள் பேச வேண்டும் என்றுதான் நினைக்கிறோம், அது வேறு. ஆனால் கட்சியினுடைய வளர்ச்சி குறித்து எப்போதும் கவலைப்பட்டவர் அல்ல வைகோ. தன்னை எப்படியாவது அதிகாரத்தை நோக்கி நகர்த்தி கொள்ள வேண்டும். அதனாலதான் அவர் என்ன செய்வார்னா, நாடாளுமன்ற தேர்தலில் பலமான கூட்டணி அமைப்பார், சட்டமன்ற தேர்தலில் பலமில்லாத கூட்டணி அமைப்பார். நீங்க நல்லா பாருங்க, 2004 நாடாளுமன்ற தேர்தல் பலமான கூட்டணி, 2006 தவறான முடிவு. அந்த கூட்டணியிலேயே தொடர்ந்து 2009, 2011 சட்டமன்ற தேர்தலில் தவறான முடிவு. 2014 தேசிய ஜனநாயக கூட்டணி, 2016 தவறான முடிவு. இப்படி சட்டமன்ற தேர்தல் தவறான முடிவு எடுத்து கட்சியில் யாரும் எம்எல்ஏ ஆகக்கூடாதுன்னு நினைப்பார். ஆனா நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்புக்கு இவர் வர வேண்டும் என்று சொன்னால் பலமான கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறதற்கான எல்லா சூழல்களையும் உருவாக்கி கொள்வார். கட்சிக்கான எதிர்காலம் என்பது கிஞ்சித்தும் கிடையாது. வைகோவாலேயே சாதிக்க முடியாதை வைகோ மகன் சாதித்து விடுவாரா? வைகோ மகன் ஒரு தற்குறி.
அவருக்கு அரசியல் அறிவு என்பது கிஞ்சித்தும் கிடையாது. அரசியலுக்கு உண்டான அடிப்படை தகுதி எதுவுமே கிடையாது. அவர் எப்படி இந்த இயக்கத்தை வளர்த்தெடுக்க முடியும்? ஏதோ சொல்றாங்கல்ல, பெருசா வெற்றிகளை தேடி கொண்டு வந்து குவித்த திமுக கூட்டணியிலிருந்து வெளியில் வந்து போட்டியிட்டு வெற்றி பெறுவதற்கான யோகிதை வைகோவினுடைய மகனுக்கு இருக்கிறதா என்று கேட்கிறேன். திமுக என்கிற பலமான கட்சி, பலமான கூட்டணியில் இருந்து கொண்டு பெறுகிற வெற்றிக்கு நீ எப்படி உரிமை கோர முடியும்? தனித்து நின்று போட்டியிட்டு வெற்றி பெறுகிற யோகிதை உனக்கு இருக்கிறதா? இந்த கட்சி தனித்து போட்டியிட்டு நகராட்சிகளை கைப்பற்றிய இயக்கம். இந்த இயக்கம் தனித்து போட்டியிட்டு வெற்றிகளை கொண்டு வந்து குவித்த இயக்கம். நீ வந்து குருவி குளத்துல ஜெயிச்சன்ற காசு கொடுக்காம குருவி குளத்துல ஜெயிச்சியா? திமுக கூட்டணியுடைய தயவு இல்லாம குருவி குளத்துல ஜெயிச்சியா? காசு கொடுக்காம திமுக கூட்டணி இல்லாமலேயே குருவிக்குள யூனியனை கைப்பற்றின கட்சி சார் இந்த கட்சி. என்னமோ பெரிய வெற்றிகளை கொண்டு வந்து குவித்ததா சொல்றீங்க நீங்க. திமுக கூட்டணியில் இருந்ததால் இந்த வெற்றி கிடைத்தது. திமுக கூட்டணி இல்லை என்று சொன்னால் மறுமலர்ச்சி திமுகவுக்கு என்றைக்கோ மூடு விழா நடத்தி இருப்பார்கள். இதுதான் யதார்த்தமான உண்மை. இவரு துரை வைகோ அவர்கள் இவ்வளவு காலம் இல்லாம திடீர்னு கொண்டு வர்றதுக்கு என்ன முக்கியமான காரணம்? ஒண்ணு கட்சியினுடைய சொத்து இதெல்லாம் வந்து யாருக்கும் போகக்கூடாது, நம்ம பையனுக்கே இருக்கணும் அப்படின்ற ஒரு சுயநலம் ஒண்ணு இருந்தாலும் வேற என்ன காரணங்கள் இருக்க முடியும்? ஏற்கனவே அவர் ஒரு பிசினஸ்ல படு பிஸியா இருந்தாரு இந்த சிகரெட் டிஸ்ட்ரிபியூஷன்ல. அதுக்கும் நாங்க ஒரு கேள்வி கேட்டோம். ஏங்க நீங்க ஒரு பொதுவெளியில இருந்துட்டு மக்களுடைய உயிரை பறிக்கக்கூடிய ஒரு தொழிலை உங்க பையன் செய்யணுமானதுக்கு மைக்க தூக்கி போட்டு போயிட்டே இருந்தாரு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஏன்ட்டே நிறைய தடவை பேச அவரால் முடியாம பிரஸ் மீட்டே வைக்காம போனது கதைகளும் இருக்கு. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லா நிலையிலும் தோல்வியை தழுவியவர் வையாபுரி, வைகோவினுடைய மகன். அந்த சிகரெட் விற்கிறது மட்டும்தான் கொஞ்சம் வித்துக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் நிறைய பிசினஸ் பண்ணாரு. எல்லா பிசினஸும் ஃபெயிலியர். எல்லா தொழிலும் தோல்வி அடைஞ்சதுனாலதான் அரசியல் தொழிலுக்கு அவரை கொண்டு வந்து இறக்குனார். அவரும் வரணும்னு நினைச்சார். அதுக்கு காரணம் ரொம்ப இலகுவா பதவி கிடைச்சிடும், கட்சி கட்டமைப்பு, அந்த கட்டமைப்பை அப்படியே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான். கட்சியினுடைய சொத்து ஒரு பிரதானமான நோக்கம். கட்சிக்கு சொத்து என்ன இருக்குன்னா பட்டியல் எடுத்து போட்டுருவோம் என்ன சொத்து இருக்கு கட்சிக்குன்னு சொல்லி. அப்ப கட்சிக்கு ஒண்ணுமே இல்லையாங்கிற கேள்வி இருக்கு. இப்ப கூட திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மணச்சநல்லூர் அண்ணன் நடராஜனுடைய மாளிகை, அதை உருவாக்கியவர் அண்ணன் மணச்சநல்லூர் நடராஜன். அந்த கட்டடத்தை விற்கிறதுக்கு விலை பேசிட்டாங்க. அப்புறம் அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் எதிர்ப்பு, அதன் பிறகு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அண்ணன் மணச்சநல்லூர் நடராஜன் அவர்களுடைய உறவினர்கள் எல்லாம் எதிர்த்ததற்கு பிறகு அதை கைவிட்டிருக்காங்க. ஏன் நீங்க விற்கணும்னு முடிவு பண்றீங்க? எம்பிக்கு நிறைய புக்ஸ் வருது, அதனால நாங்க லைப்ரரி கட்ட போறோம். ஏன் எம்பிக்கு இடம் வாங்கி கட்டுறதுக்கு மாநகரத்துக்குள்ள இடம் இல்லையா? புறநகரத்துல அண்ணன் நடராஜன் பேரால இருக்கிற மாளிகையை தான் நீங்க விற்கணுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்போ அவருக்கு வந்து ஒரு கமர்ஷியல் நோக்கம். இந்த கட்சியை வச்சு பணம் பண்ண முடியும். ஏற்கனவே தன்னுடைய தகப்பனார் கட்சியை வச்சு பணம் பண்ற வேலையை செஞ்சாரு. இதை விட இன்னும் கூடுதலா, ஏன்னா அவர் வந்து பொலிட்டீஷியனா இருந்தே கமர்ஷியலா இவ்வளவு பண்ண முடியும்னா இவர் ஒரு பிசினஸ்மேன். அதனால கமர்ஷியலா இன்னும் 100% கொண்டு போக முடியும்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் இந்த கட்சியினுடைய பொறுப்புக்கு வந்தார். வந்தது போலவே சிறப்பாக அவருக்கு எல்லாம் அமைஞ்சது. தலைமை கழக செயலாளரு, அதன் பிறகு முதன்மை செயலாளரு, இப்ப நாடாளுமன்ற உறுப்பினர், எல்லாமும் செவ்வனே அவருக்கு கிடைத்தது. அவர் என்ன நோக்கத்துக்காக இங்கே வந்தாரு இப்ப பாருங்க. ஒவ்வொரு ஃபைலாக தூக்கி கொண்டு தன்னுடைய சொந்த வளர்ச்சிக்காக பாஜகவினுடைய அமைச்சர்களிடம் போய் அளவலாவுகிற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டில் யாருன்னு கேட்டா இவர் தான். அவருக்கு நேஷனல் ஹைவேஸ்ல இருக்கக்கூடிய எல்லா டோல்கேட்டையும் நடத்தக்கூடிய நிறுவனங்கள் இருக்குல்ல, அந்த நிறுவனங்களில் முதலீடு இருக்கிறது. நீங்க வந்து இப்ப சுங்க கட்டணம் உயர்த்துறாங்கன்னா அந்த சுங்க கட்டணம் உயர்த்துவதில் கிடைக்கக்கூடிய பங்கில் ஒரு துளி அளவேனும் வச்சுக்கோங்க, நீங்க பெரிய அளவுல இல்லைன்னு கூட இருந்தாலுமே கூட அதில் ஒரு பங்கு வைகோவினுடைய மகனுக்கு போய் சேருகிறது. அது அவர் தேர்தல் பிரமாண பத்திரத்திலேயே கொடுத்திருக்காரு, என்னுடைய ஷேர் இருக்குன்னு சொல்லி. அப்போ இப்படியெல்லாம் மக்களை உறிஞ்சி பிழைக்கக்கூடிய, ஏன் ஒரு டோல்கேட்ல கட்டண உயர்வுக்கு எதிராக போராடுங்க. ட்ரெயின் கேட்டுறீங்கல்ல, போய் இங்க ட்ரெயினை ஸ்டாப் பண்ண சொல்லுங்க, அங்க ட்ரெயினை ஸ்டாப் பண்ண சொல்லுங்கன்றீங்களா? கட்டண உயர்வுக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசுங்க, நிதின் கட்கரி கிட்ட போய் சொல்லுங்க. ஏன் அதை செய்ய மாட்டீங்க? காரணம் என்னன்னா அதுக்கு தனக்கு வருவாய் தரக்கூடிய ஒரு தொழில். அதனால அந்த விவகாரத்துக்கெல்லாம் போராட மாட்டார். எனவே அவருக்கு ஒரு கமர்ஷியல் காரணம் இருந்தது. இந்த கட்சியை பயன்படுத்தி அதை சரியா செய்யலாம்னு நினைச்சாரு. இன்றைக்கு அதை சரியாக செய்து கொண்டிருக்கிறார். நானும் நிறைய கட்சி தலைவர்கிட்ட பேட்டி எடுத்திருக்கேன். 2 முதலமைச்சர்கிட்டயும் பேட்டி எடுத்திருக்கேன். எந்த ஒரு கட்சி தலைவரும் இந்த கையில வந்து ஒரு பேட்ச் அணிஞ்சு கொடியை வந்து கட்டி நான் பார்த்ததே இல்லை. இவர் என்ன சொல்ல வர சிம்பாலிக்கா? சந்திரபாபு நாயுடு, சந்திரசேகர ராவ், ராஜசேகர ரெட்டியினுடைய மகன் ஜெகன்மோகன் ரெட்டி, இவர்கள் எல்லோருடைய வழக்கம் அந்த கையில் பட்டை அணிவது.
இதை முதலில் நான் தமிழ்நாட்டில் சொன்னதற்குத்தான் இல்ல. நான் இதை முதலில் நான் வெளிப்படுத்தினேன். இதை தமிழ்நாட்டில் நான் தான் முதலில் சொன்னேன். இந்த பட்டை அணிகிற அந்த பழக்கம் என்பது தெலுங்கு பேசுகிற சமூக மக்களினுடைய பழக்கம். இது ஒரு தெலுங்கு கலாச்சாரம். தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கலாச்சாரம் இல்லை என்று சொன்னேன். அதற்காக என்னை கடுமையாக நிந்தித்தவர்கள் எல்லாம் உண்டு. அவர் சமூக நீதி காக்க வந்த தலைவர், அவரை பார்த்து இப்படி ஒரு சாதி ரீதியான விமர்சனத்தை வைக்கிறார். சாதியாக இயங்குபவர் வையாபுரி என்கிற காரணத்தால் சாதி ரீதியாக விமர்சனத்தை வைக்க வேண்டியிருக்கிறது. தமிழ்நாட்டில் இதற்கு முன்பு யாராவது அப்படி பட்டை கட்டி கொண்டு நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? ஆனா நீங்க பாருங்க, சந்திரபாபு நாயுடு கட்டிப்பார், ராஜசேகர ரெட்டி கட்டியிருப்பார். இப்ப இவங்க எல்லாம் தெலுங்கு பேசுகிற சமூக மக்கள். இவரும் தெலுங்கு பேசுபவர் தான். தாயகத்தில் வந்து ஆமா, இவரும் தெலுங்கு பேசுபவர் தான். இவர் கட்சிக்குள் எப்போது ஊடுருவினாரோ அப்போதே தெலுங்கு பேசுகிற சமூக மக்களை கூடுதலான மாவட்ட செயலாளர் பொறுப்புக்கு நியமித்தார். திண்டுக்கல்லில் இருக்கிற மாவட்ட செயலாளர் தெலுங்கு பேசுகிற சமூகம், தருமபுரியில் இருக்கிற மாவட்ட செயலாளர் தெலுங்கு பேசுகிற சமூகம், திருவள்ளூர் மாவட்ட கழக செயலாளர் தெலுங்கு பேசுகிற சமூகம், மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் தெலுங்கு பேசுகிற சமூகம். இப்படி ஏறக்குறைய கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களில் 25 விழுக்காடு மாவட்ட செயலாளர்கள் தெலுங்கு பேசுகிற சமூகமாகவே இருக்கிறார்கள். எப்படி இருக்க முடியும்? இன்னொன்று, கட்சி மாவட்ட செயலாளர்கள்ட்ட போன்ல இவர் பேசும்போது தெலுங்கு மொழியிலேயே பேசுறாரு. உதாரணமா சொல்லணும்னா, திருவள்ளூர் மாவட்ட செயலாளருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். அண்மையில நடந்த திருவள்ளூர் மண்டல கூட்டம், அதாவது சென்னை மண்டல கூட்டத்தை திருவள்ளூர்ல நடத்துறாங்க. அண்ணன் சத்யா மீது நடவடிக்கை எடுக்க போறாங்க. அண்ணன் சத்யா குறித்து ஒரு கருத்தை ஒரு யூடியூப் சேனலுக்கு பேசிட்டாரு வைகோ. அப்போ எந்த இடத்திலும் அண்ணன் சத்யா படத்தை வைக்க கூடாதுன்னு மாவட்ட செயலாளர்கிட்ட அவர் போன்ல பேசும்போது தெலுங்கு மொழியில பேசுறாரு. அதற்கு பதில் மாவட்ட செயலாளர் தெலுங்கு மொழி. காரணம் என்னன்னா, கூட யாராவது இருப்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி. இப்படி பேசுகிற ஒரு தலைவரை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? இன்னொன்று, தாயகத்தில் நின்று கொண்டு என்னுடைய தாய்மொழி தெலுங்கு, எனக்கு சரியாக தமிழ் பேச வராது என்று பேசியவர் இதே வையாபுரி தான். இல்லை என்று மறுக்க முடியுமா? சொன்னாரு, நான் ஆங்கிலத்தில் புலமை பெற்றவன், நான் ஆங்கிலத்தில் பாண்டித்யம் பெற்றவன், என்னால் சரளமாக மேடை மொழியில் தமிழ்ல பேச முடியாது, ஏன்னா எனக்கு மதர் டங் தெலுங்கு, நான் வீட்டுல தெலுங்கு பேசி பழக்கப்பட்டவன் என்று சொன்னவர். நான் இந்த குற்றச்சாட்டை சொல்லவில்லை, அவரே ஒப்புக்கொண்டார். அவர் அந்த கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர். எந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைவராவது தெலுங்கு பேசுகிற மக்களினுடைய அடையாளம் என்று கட்டபொம்மனை பார்ப்பார்களா? கட்டபொம்மனை எல்லோரும் எப்படி பார்க்கிறார்கள்? கட்டபொம்மன் என்கிற அந்த மனிதனை எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள்? ஆனால் இவர் அவரை தெலுங்கு பேசுகிற சமூகம் என்கிற நிலையிலிருந்துதான் பார்த்தார். வீரச்சக்கதேவி கோவிலுக்கு இவர் சாதி சங்கங்களோடு சேர்ந்து சாதி சங்கத்தினுடைய அந்த தலைப்பாகையை அணிந்து கொண்டுதான் போய் விழாக்களிலே பங்கேற்றார். அந்த விழாக்களிலே பங்கேற்று விட்டு அங்க பேசுகிற போது, நம் சமூக மக்களினுடைய அரசியல் எழுச்சிக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று பேசிவிட்டு வந்த பெருந்தகையாளர் தான் இந்த வையாபுரி. இன்னொன்றையும் சொல்கிறேன், சங்கரன் கோயில் நகரத்துக்குள்ளே கட்சியை வளர்க்க பாடுபட்டவர்களை எல்லாம் வெளியேற்றினார்கள், அது வேறு. ஆனால் அந்த கோமதியம்மன் கோயிலிலே இந்த சமூக மக்கள், அதாவது இந்த கம்மவார் நாயுடு சமூகம், இவர் சார்ந்திருக்கிற சமூகம் இருக்குல்ல, இந்த சமூக மக்கள் நடத்துகிற மண்டகப்படி விழாவுக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்தார். எங்கள் அரசியல் எழுச்சியே வருக வருக என்று போட்டு கீழே கம்மவார் நாயுடு மகாஜன சங்கம் என்று கட் அவுட் வைத்திருந்தார்கள். எந்த அரசியல் கட்சியினுடைய தலைவரையாவது இப்படி யாராவது ஒருவர் அழைக்க முடியுமா? நீங்கள் என்ன ஜாதி கட்சி நடத்துகிறீர்களா, திராவிட இயக்கத்தை நடத்துகிறீர்களா? அப்ப ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் உங்களுக்கும் என்ன வேறுபாடு? ஜான் பாண்டியனுக்கும் உங்களுக்கும் என்ன வேறுபாடு? நீங்கள் என்ன இயக்கத்தை முன்னெடுக்கிறீர்கள்? அண்ணாவின் பெயரால், தத்துவத்தின் தலைவர் தந்தை பெரியாரின் பெயரால் இயக்கத்தை கட்டமைத்து விட்டு, திராவிட இயக்கம் என்று பெயர் சூட்டிவிட்டு, உங்களுடைய தந்தையார் அண்ணல் பாபா சாஹிப் அம்பேத்கரினுடைய படத்தை நாடாளுமன்றத்தில் திறக்க செய்தவன் வைகோ என்று மேடையிலே பேசுகிறார். சாதி இந்த சமூகத்தில் பரவுமேயானால் அது விஷமாகவே பரவட்டும் என்று பேசியவர் அண்ணல் பாபா சாஹிப் அம்பேத்கர். என்ன நோக்கம் உங்களுக்கு? நீங்கள் சாதியவாதியாக வல்லவா வெளிப்படுகிறீர்கள்? இந்த கட்சியை கபலீகரம் செய்து விட்டீர்களே சாதியின் பெயரால். இந்த கட்சிக்கு புதிதாக உருவாக்கப்படுகிற அணிகளிலெல்லாம் உங்கள் சாதியை சேர்ந்தவர்களையே அமைப்பாளர்களாக போடுவது, செயலாளர்களாக போடுவது, மொத்தத்தில் இது திராவிட இயக்கமாக இல்லை, சாதி சங்கமாக மாறிவிட்டது என்கிற விமர்சனத்தை எல்லோரும் வைக்கிறார்கள். அதில் உண்மையாகவே இவர் அப்படியே நடந்து கொள்வதை போன்ற ஒரு சூழலையும் உருவாக்கிய பிறகு இந்த கட்சி எந்த நிலையிலும் இனி திராவிட இயக்கமாக நடைபோடாது, இனி திராவிட இயக்கமாக இந்த கட்சி இருக்காது என்பது தெரிந்ததற்கு பிறகுதான்
எங்களை போன்றவர்கள் இந்த கட்சி இனி இவருடைய கையில் இருப்பது என்பது ஜனநாயகத்துக்கு பேராபத்து என்று கருதி வெளியில் பேச துவங்கியிருக்கிறோம். ஓகே சார். இப்போ ஒரே ஒரு ஜனநாயகத்துக்கு கேள்வி. பேராபத்து. ஏன்னா திராவிடம்ங்கிற பெயரை சொல்லி ஒரு சாதி சங்கத்தை நடத்துவது என்பது தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு ஆபத்தான போக்கு என்று கருதுகிறோம். ஓகே சார். இப்போ மல்லை சத்யாவ தூக்கி எறிஞ்சது ஒரே ஒரு காரணம் மகன். அவருக்கு தகுதி இருக்கோ, இல்லையோ. ஆனால் மகனிடம் கட்சியை ஒப்படைக்க வேண்டும்ன்ற ஒரே ஒரு ரீசனுக்காக தூக்கி வெளிய எறிஞ்சிட்டார். இனி கட்சியில இருக்கக்கூடிய சக முன்னாள் தோழர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எச்சரிக்கையோடு இருங்கள். என்றைக்கு வேண்டுமானாலும் இந்த நிலை உங்களுக்கு வரலாம். அதாவது எனக்கு 2006ஆம் ஆண்டிலிருந்து பழக்கமானவர் வையாபுரி. அரசியலுக்கு வருவதற்கு முன்பு, கட்சிகளினுடைய தொடர்புகளுக்கு முன்பாகவே குடும்ப ரீதியாக எனக்கும் அவருக்கும் உறவு. அவருடைய சில நண்பர்களை எனக்கும் தெரியும். அந்த நண்பர்கள் என்னிடத்திலே சொன்ன செய்தி, நிழலை கூட நம்ப மாட்டார் இவர். ஓ! அந்த அளவுக்கு எச்சரிக்கை உணர்வோடு இருப்பார். எல்லோர் மீதும் ஒரு சந்தேக பார்வை வைத்திருப்பார் என்று நானே அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறேன். என் மீதும் நிறைய சந்தேக பார்வைகளை வைத்தவர். மாயையான குற்றச்சாட்டுகள் என் மீது சொல்லப்பட்ட போது அதை நம்பியவர். அவர் ஒரு சந்தேக பேர்வழி. எல்லோரையும் சந்தேகப்படுவார். இன்றைக்கு இருக்கிற எல்லா நிர்வாகிகளையும் அவர் சந்தேகப்பட்டுக் கொண்டேதான் இருக்கிறார். ஒரு சந்தேக பார்வையில் தான் நீங்கள் அந்த இயக்கத்தில் தொடர்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். எப்போது வேண்டுமானாலும் உங்களை காவு கொடுப்பதற்கு வையாபுரி தயாராகவே இருப்பார். நீங்கள் ஒரு நாள் பலிபீடத்தில் நிறுத்தப்படுவீர்கள். அதற்கு முன்பாக எச்சரிக்கை உணர்வோடு உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். திடீரென ஏதாவது ஒரு பிரச்சனை வந்த பிறகு நிலை குலைத்து போயிடாதீங்க. எங்களோடு பயணித்த காரணத்தால் அதை நாங்கள் சொல்ல எந்த இயக்கத்தில் வேண்டுமானாலும் இருங்கள். அரசியலிலேயே இருங்கள். இதே இயக்கத்திலேயே தொடருங்கள். ஆனால் எச்சரிக்கை உணர்வோடு இருங்கள். ஒரு காலமும் அவர் உங்களை நம்ப மாட்டார். உங்களை நல்ல இடத்துக்கு கொண்டு வர மாட்டார். அவருடைய லாப நட்ட கணக்கு என்பது அவர் சார்ந்ததாகவே இருக்கும். மிகுந்த எச்சரிக்கையும் கவனமும் அவரிடத்திலே கையாளுங்கள் என்பதுதான் பாதிக்கப்பட்டவன்கள் என்கிற நிலையிலிருந்து உங்களுக்கு நான் சொல்கிற வேண்டும். உங்களுடைய முன்னாள் தலைவர் வைகோ அவர்களுக்கு, தொண்டர்களுக்கும் சேர்த்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க வைகோ அவர்களுக்கு? தாயகத்தினுடைய வாயிலில் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவுக்கும் தந்தை பெரியார் அவர்களுக்கும் சிலை இருக்கிறது. ஆமா. அந்த 2 சிலைகளை திறந்ததற்கு பிறகு கீழே அந்த சிலையை திறப்பதற்கு தலைமை தாங்கியவர் யார், முன்னிலை யார், திறந்து வைத்தவர் யார் என்கிற பெயர் இருக்கும். அதில் ஒவ்வொருவராக வெளியேறுகிற போது கருப்புமை பூசப்பட்டுக் கொண்டே இருக்கும். நீங்கள் இப்போது வேண்டுமானாலும் அங்கே சென்று பார்க்கலாம். கடைசியாக எஞ்சி இருக்கிற பெயர் வைகோ தான். ஒரு நாளாவது வைகோ தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஏன் இத்தனை பேர் தன்னிடம் இருந்து போனார்கள்? எத்தனை பேர் வெளியேறுவதற்கு தான் காரணமாக இருந்தோம்? என்ன நோக்கம்? அவர்கள் அரசியலில் அடைந்த லாபம் என்ன? நீங்கள் ஒரு தனி மனிதன் தான். இந்த தனி மனிதனுக்கு அநீதி இழைக்கப்பட்டது என்பதற்காகத்தான் நீதி கேட்டு இத்தனை பேர் வந்தார்கள், இத்தனை பேர் வாழ்விழந்தார்கள், வாழ்க்கை இழந்தார்கள். வந்தவர்கள் எல்லாம் சாதாரணமானவர்கள் என்று நீங்கள் கருதிவிடக் கூடாது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் அசைக்க முடியாத தலகர்த்தர்களாக இருந்தவர்கள் எல்லாம் உங்களோடு வந்தார்கள். அவர்களை என்னவாக நீங்கள் வைத்திருந்தீர்கள்? என்ன நிலைக்கு ஆளானார்கள்? அண்ணன் கணேசமூர்த்தியினுடைய மரணம் ஒருபோதும் உங்களை உறங்க விடாது என்பது எங்களுக்கு தெரியும். நீங்கள் நிம்மதியாக உறங்க முடியாது என்பதும் எங்களுக்கு தெரியும். அந்த மரணத்துக்கு காரணம் யார்? அந்த மரணத்துக்கு பின்னால் இருக்கிற மர்ம முடிச்சுகள் என்ன என்பதும் தெரியும். அண்ணன் எல் கணேசன் ஒளிப்போர் தலகர்த்தர் என்று அவருக்கு பெயர். அவரை இந்த இயக்கத்தில் எங்கே கொண்டு வந்து நீங்கள் நிறுத்தினீர்கள்? திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்திருந்தால் அவர் எந்த இடத்தில் இருந்திருப்பார்? அதன் பின்னால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போனார். அண்ணன் செஞ்சி ராமச்சந்திரன், அண்ணன் மதுராந்தகம் ஆறுமுகம், அண்ணன் பொன்முத்துராமலிங்கம், இப்படி எத்தனை ஆயிரம் பேர் இந்த இயக்கத்துக்கு வந்தவர்கள் வாழ்க்கை இழந்தார்கள். இத்தனை பேர் வாழ்க்கை இழந்ததற்கு பிறகும் இன்னமும் சில 100 பெண்களினுடைய தாலியை அறுப்பதற்கு நீங்கள் காரணமாகவே இருந்து கொண்டிருக்கிறீர்களே. இந்த 32 ஆண்டு காலத்தில் உங்களிடத்துல எந்த மாற்றமும் இல்லையே. கடைசியாக உங்களுடைய மகனுக்காக எங்களையெல்லாம் கொண்டு வந்து பலிபீடத்தில் நிறுத்துகிறீர்களே. கொஞ்சமாவது திருந்துவதற்கு முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய மகனால் நீங்கள் சிறைபிடிக்கப்பட்டால் உங்களுக்காக நாங்கள் வந்து குரல் கொடுக்க வேண்டும் என்கிற உணர்வு உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று நான் உங்களிடத்திலே வேண்டுகிறேன். பல்வேறு விஷயங்களை நியூஸ் டுடே தமிழுக்கு மிக ஆணித்தரமாக தெரிவித்ததற்கு மிக்க நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் சார். நன்றி.